பொண்ணுக்கும் அவங்க லைஃப்பில் வர ஃபர்ஸ்ட் ஹீரோ அவங்க அப்பா தான். பட் எங்கள் அப்பா என்னோட சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்லணும். அப்பாவோட இருந்த சின்ன சின்ன தருணங்கள் என்னால் மறக்கவே முடியாதது. பொழுதுபோக்குக்காக ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்த எங்கள் அப்பா இன்னைக்கு குடிக்க அடிக்ட் ஆயிட்டாரு. அப்போதான் ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு இது செகண்ட் மேஜர் அட்டாக்மா. இனிமே அவர் குடிச்சாருன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாகும். அப்போதான் குளோபல் சித்தா ஹாஸ்பிட்டல் பத்தி சொன்னாங்க. குடிய மறக்கிறதுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்க அப்பா குடிக்கிறதையே மறந்துட்டாரு. எங்க அப்பா எனக்கு திரும்பி கிடைச்சதுக்கு காரணம் குளோபல் சித்தா ஹாஸ்பிட்டல். தேங்க்ஸ் டு குளோபல் சித்தா ஹாஸ்பிட்டல். குளோபல் சித்தா, a complete de-addiction center. இன்றும் நம்பிக்கையுடன் மறுவாழ்வும். Contact 73735 33255 0431 400 700. வணக்கம் நேயர்களே, இது மூன் தொலைக்காட்சி வழங்கும் என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி வந்து முதலாக இன்றைக்கி நம்மளோட யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் சித்த மருத்துவம் பற்றி ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் நம்மிடையே வந்திருக்கிறாங்க. திருச்சி குளோபல் சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து திருச்சி மாவட்ட இந்திய சித்த மருத்துவ பட்டதாரிகள் சங்க தலைவரும் சித்த மருத்துவருமான முகமது அசன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன, இவங்களோட சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு குறிப்பாக வந்து இவங்க வந்து மருத்துவம் கொடுத்துட்டு வராங்க, எப்படிப்பட்ட வியாதிகளை இவங்க நிவர்த்தி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத பற்றி டாக்டர் நம்ம பேச வந்திருக்கிறாங்க. வாங்க டாக்டர் சந்திக்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது திருச்சி மாவட்ட அளவில். இது ஆக்சுவலி என்ன சார், இந்திய சித்த மருத்துவ பட்டதாரிகளோட சங்கம் அப்படிங்களா? இந்தியன் சித்தா மெடிக்கல் கிராஜுவேட் அசோசியேஷன். ஓகே, இப்போ பெரும்பான்மையாக வந்து சித்த மருத்துவம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு கிராஜுவேட் டிகிரி இருக்குன்றதே பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியறது. கண்டிப்பாக. ஸோ அது கிராஜுவேட், எங்களோட கிராஜுவேட்ஸோட அசோசியேஷன் அது. ஓகே ஓகே, அதில் வந்து நீங்கள் தலைவராக திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர் மாவட்டத்துக்கு தலைவராக இருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஒரு இதுக்கும் நீங்கள் தலைவராக இருந்துட்டு இருக்கீங்க. ஓகே சார், சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் என்ன இருக்குதுன்னா, இது வந்து வெகு நாட்கள் ஆகும், இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா உடனே கியூர் கிடைக்கிறது. நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலிக்குன்னு மாத்திரை போட்டாங்கன்னா உடனே சரியாயிடும். பட் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாட்கள் எடுக்கும், அதுக்குரிய டைம் எடுத்து பொறுமையாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள், சித்த மருத்துவம்னா என்ன, இதனால் பயன்பெறக்கூடிய விஷயங்கள் என்னென்னதை பற்றி நேயர்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஓகே, பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு மனசில் பார்த்தீங்கன்னா நாட்பட்ட வியாதிகளுக்கு வைத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக பிரயோகப்படுத்தி சித்த வைத்தியம் அப்படின்னாலே நாட்பட்ட நிலையில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுத்திட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, ஜென்ரலாகவே ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிற பேஷண்ட்ஸுங்கள்லாம் வந்து சித்த மருத்துவத்தையோ இல்லை சித்த மருத்துவ முறைகளான மாற்று முறைகளான ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அக்குபஞ்சர் இந்த மாதிரி முறைகளில் வந்து பார்க்குறதுக்கு யாரும் விருப்பப்படுறதில்ல. எல்லா நோயெல்லாம் முத்தி போனதுக்கப்புறம் நாட்பட்ட நிலையில் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நாட்பட்ட நிலை அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க மக்கள் மனசில் பதிஞ்சதுனால யாருமே ஆரம்ப கட்டத்தில் வர்றதில்லை. ஆரம்ப கட்டத்தில் வராதனால இந்த மருத்துவத்தில் ஆரம்ப கட்ட நோய்களுக்கெல்லாம் மருத்துவம் இல்லை போல இருக்குது. நாட்பட்ட நிலையில் அதாவது நோய் முத்தி போய் அலோபதி டாக்டர்ஸ்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு கைவிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த சித்த மருத்துவத்தை போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் மக்கள் மனசில் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மாற்றம் நிகழக்கூடிய விஷயமாக தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நாட்பட்ட நிலையில் வர்றப்ப ஒரு 10-15 பிரச்சனைகளோட வருவாங்க. யாருமே வந்து ஆரம்ப கட்டத்தில் வர்றப்ப ஒரு தலைவலின்னு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலியோட மட்டும்தான் வருவாங்க. நாட்பட்ட நிலையில் தலைவலி, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை மலக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீர் சம்மந்தப்பட்ட சிறுநீர் பைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி பல்வேறு விதமான நோய்களோட குரூப் ஆஃப் டிசீஸோட தான் வருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் குறைச்சோம்னாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்களே ஒழிய எல்லா டிசீஸுமே நமக்கு க்யூர் பண்ணுறது அது மாதிரிலாம் இயற்கையாக நடக்க முடியாத விஷயமா இருக்கும். ஸோ சித்த வைத்தியம் அப்படின்னாலே மக்கள் மனசில் இருக்கிற நாட்பட்ட நிலைகள் அப்படிங்கிற நிலையை மறந்து ஆரம்ப கட்டத்தில் வர்றப்ப நிச்சயமாக எல்லா நோய்களுக்கும் பரிகாரம் கொடுக்க முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். காலர் வந்திருக்கிறாங்க, காலர்கிட்ட பேசி தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து இந்த ஆஸ்மா வியாதி வந்து இருக்கு. சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். சவுதி அரேபியா. சொல்லுங்க சார், கேக்குது. சவுதில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க உங்களோட பிரச்சனை என்ன சொல்லுங்க டாக்டர். எனக்கு வந்து இந்த அலர்ஜி வரும், ஆஸ்மா இருக்குங்க. அது வந்து சளிக்கட்டு, இருமல் இந்த மாதிரில வருது. அது வந்து நிரந்தரமா குணப்படுத்த முடியும். ஏதோ இப்ப இந்த இருமல் சளி வரும்போது நம்ம சாப்பிடுறோம், மருந்து போடுறோம், அந்த குணாகுது. அதனால நிரந்தரமா வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உண்டா சார்? உங்களுக்கு எத்தனை வருஷமா அந்த பிரச்சனைகள் இருக்கு?
ஒரு 10 வருஷமா இருக்கு சார். வீடு வரும்போதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் போடுவேன், மாத்திரை சாப்பிடுவேன், அப்படியே குறையும், மீண்டும் வருது, இந்த மாதிரி இருக்கு. 10 வருஷமா என்ன மாதிரி வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஃபுல்லா அலோபதி தான் சித்தால பார்க்கல, அலோபதி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேற வைத்திய முறைகள் நீங்க முயற்சி கூட எடுத்து பார்க்கலீங்களா? இல்லைங்க சார், ஃபுல்லா அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்குமே. சரி, ஆஸ்துமா, அலர்ஜி அந்த மாதிரி தொந்தரவு சொல்றீங்களா? அதோட அறிகுறிகள் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? அதாவது தும்மல் வர மாதிரியா, இளைப்பு, மூச்சு வாங்குதல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளோட இருக்கீங்களா? திடீர்னு இந்த தொண்டை நம்ம ஏதாவது குளிர்ந்த தண்ணி ஏதாவது குடிச்சோம்னாக்க உடனே தொண்டை பிடிக்கும் சார். தொண்டை பிடிக்கிறோம் உடனே ஒரு 2-3 நாளையில சளி எல்லாம் வந்து தகமுட்டு, இருமல், செமையெல்லாம் வந்துடும். ரொம்ப இழுப்பு எல்லாம் வரும். இந்த இழப்பு வந்து பெரும்பாலும் இரவு நேரத்துல வருமா, காலை நேரத்துல வருங்களா? எப்போ ஃபுல்லா இரவு, நைட்டு, பகல் எல்லா நேரமும் இருக்கு சார், எல்லா நேரமும் இருக்கு. சரிங்க சார், நான் பதில் சொல்லிட்டு வரேன், நீங்க கவனிச்சுட்டு வாங்க. நன்றிங்க தொடர்பு கொண்டதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, சார் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்துமா, அலர்ஜிக், சைனசைட்டிஸ், ரைனைட்டிஸ் இந்த மாதிரி அலர்ஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக எல்லா விதமான நபர்கள், நோயாளிகள்கிட்டருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் வைத்தியம் பண்ணுறோம், மாத்திரை சாப்பிட்றப்ப நல்லா இருக்குது, மாத்திரை விட்டுட்டோன்னா திருப்பி போயிடுது அப்படிங்கிற மாதிரி, இதை வந்து அடியோட குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விதமான கேள்விகள் எல்லா பக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. பொதுவாக இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும், ஒத்துக்காத விஷயங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அதாவது நம்ம எனக்கு வந்து ஐஸ் கட்டி பிடிக்கும், ஒருத்தருக்கு ஐஸ் கட்டி பிடிக்காது அப்படின்றதுக்காக சாப்பிடாம இருந்தால் ஓகே. ஆனால் எனக்கு ஐஸ் கட்டி ஒத்துக்கும், ஒருத்தருக்கு ஒத்துக்காது அப்படின்னாலே அவருக்கு வந்து நோய் நிலையோடு இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வாமை, அதுனா நமக்கு ஒத்துக்காத விஷயங்கள் அப்படி இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் ஒவ்வாமை, அலர்ஜி இது மாதிரிலாம் சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட பொருள், இப்போ சார் பேசின மாதிரி அவருக்கு வந்து ஐஸ் வாட்டர் குடித்தா இந்த தொண்டை கட்டிக்கிறது, இந்த சைனஸ் மாதிரி, அதாவது இழப்பு மாதிரி வர்றது, சைனசைட்டிஸ் மாதிரி தும்மல், மூக்கில் நீர் பாய்தல் இந்த மாதிரிலாம் வருதுன்னுலாம் சொல்கிறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து ஒத்துக்காத, நமக்கு ஒரு பொருள் ஒத்துக்கலை அப்படின்னாலே இவருக்கு நோய் நிலை இருக்குதுன்னு அர்த்தம், உடம்புக்குள்ளே நோய் நிலை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடை வாடகைக்கு வர்றோம் அப்படின்னா, அந்த வாடகைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குடியிருக்கிறவங்க திடீர்னு போய் காலி பண்ண சொன்னால் காலி பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, கேஸ் போடுறேன், கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று அலக்கழிச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் நோய்களும் வியாதிகளும் அப்படி தான். நம்ம உடம்புக்குள்ளே குடி வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம உடம்பு வந்து ஒரு ஹோஸ்ட், நம்ம வந்து ஒரு வாடகைக்கு எடுத்த ஹோஸ்ட் மாதிரி நம்ம உடம்பை ஃபார்ம் பண்ணிட்டு சட்டுன்னுலாம் வெளியில் போகாது. வெளியில் போகிறப்ப ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு மருந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது ஒரு மருந்து கொடுக்குறோம்னா, அந்த மருந்து அது உண்மையிலேயே குணப்படுத்துகிற மருந்தாக இருந்தாலுமே டக்குன்னு ஏதாச்சும் ரியாக்ட் காமிச்சோன்னா ஐயோ பயந்துக்கிட்டு இந்த மருந்து வேண்டாம் அப்படி நிறுத்திடுவாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கலர்ச்சி கொட்டை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, நிறைய கடைகள்லாம் கிடைக்கும். கலர்ச்சி கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொட்டையை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதே அளவு எவ்வளோ 100 கிராம் பவுடர் பண்ணோம்னா அதே 100 கிராம் மிளகு கலந்து வச்சுட்டு காலையிலையும் நைட்டும் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில் சாப்பிட்டு வந்தாலே இந்த அலர்ஜிக்கு எல்லாமே குறையும். இது நிரந்தரமாக தீர்வு வேணும் அப்படின்னா எந்தெந்த பொருள்லாம் அவருக்கு அலர்ஜி ஏற்படுத்துதோ, உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அலர்ஜி வரும், சில பேருக்கு நண்டு சாப்பிட்டா அலர்ஜி வரும், அந்த பொருளெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஏற்றுக்கிற வரைக்கும் மருந்துகள் எடுத்துக்கணும். அப்போ தான் அவருக்கு அந்த நிரந்தரமாக குணமாகும். அதை விட்டுட்டு மருந்து சாப்பிட்றப்ப நல்லா எடுத்து திருப்பியும் விட்டோன்னா திருப்பி வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருள் ஒத்துக்கலையோ அந்த பொருளை ஏற்றுக்கிற மாதிரி உடம்பை மாற்றாதனால தான் காரணம். ஸோ இவருக்கு எந்த மருத்துவரை பார்த்தாலும் சரி, அந்த மருத்துவர் கொடுக்குற மருந்துகளை சாப்பிட்றப்ப, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னா அந்த மருந்து சாப்பிட்டு நல்லா ஆகிட்டு வர நேரமையில் அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டாலே மேக்ஸிமம் இந்த பிரச்சனை திரும்பி வராது. அப்படி இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி மருந்து சாப்பிட்றப்ப போகிறது திருப்பி வர்றது அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்துனே இருந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வேலூர் மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு மேடம். பாபு சார் சொல்லுங்க. சார் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, என்ன கேட்கணும்? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ எங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த மூக்கல அப்படியே சரியா ஒழிங்குது சார். உங்களுக்கு சரிங்க. சளியா கட்டியா சளி வந்துனே இருக்குது, எந்த நேரம் நிறுத்த முடியலங்க. சரிங்க. அது சித்த மருத்துவத்தில் எப்படி சார் என்ன? சரிங்க, இப்போ நான் போன நேயருக்கு சொன்ன பதிலே தாங்க சார், நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாருங்க, சார் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே. அதாவது 5 வயசுக்கு மேற்பட்டவங்கலேருந்து 50 வயசுக்கும் அதுக்குமா எவ்வளோ வயசு வேணால் எடுத்துக்கலாம், 60-70 வயசு வரைக்கும் வச்சுக்கலாமே. அவங்களுக்கு இருக்கிற இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற இந்த மூக்கு நீர் பாய்தல், தும்மல், எந்திரிச்ச உடனே வரக்கூடிய தும்மல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கலச்சி கொட்டையை மிளகையுமே சரி பங்காக அரைச்சி மிக்ஸ் பண்ணி காலைல ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன், வயதுக்கு தக்க மாதிரி கொஞ்சம் டோசேஜ் ஏற்ற இறக்கமாக இருக்கணும். அது மாதிரி பண்ணாலே நல்ல டிஃப்ரென்ஸ் நல்லாவே குறைஞ்சிரும். இது வந்து இவங்க நம்ம அலோபதிக்கல் மெடிசன்ஸில், அதாவது இந்த சிட்ரசின் மாத்திரைலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக எஃபெக்ட் கொடுக்கும் இந்த மருந்து. ஸோ
இந்த மருந்துகளில் பக்க விளைவு கிடையாது அப்படிங்கிறதுனால தைரியமாக உபயோகப்படுத்தலாம். குணப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு நாடி பரிசோதனை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுக்குறப்ப நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை முழுசாக வெளிப்படுத்த முடியும். சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்களுக்குமே தீர்வு இருக்குது. ஆனால் நாட்பட்ட நிலையில் வர்றப்ப எல்லா நோய்களுக்குமே தீர்வு கொடுக்க முடியறதில்லை. ஸோ பேஷண்ட் அந்த ஆரம்ப கட்டத்தில் வரும்போது தான் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். அதை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நோயை வளர்த்து அதிகமாக நோயோட வீரியத்தை அதிகப்படுத்தினதுக்கப்புறம் வர்றப்ப நோயோட தன்மைகளையும் அதோட வீரியத்தையும் குறைக்கிற மாதிரி தான் மருந்துகள் கொடுக்க முடியும். ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மாற்றுமுறை மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சித்தா, ஆயுர்வேதா, அக்குபெஞ்சர், ஹோமியோபதி இந்த மாதிரி மருத்துவர்கள், அதாவது குவாலிஃபைட் டாக்டர், கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அழகான முறையில் உங்களுக்கு வழி கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்குலாம் வழி சொல்லுவாங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்ட போகிறப்ப நாட்பட்ட நிலையில் தான் நம்ம போகிறோம். இப்போ ஒரு சித்தா டாக்டர் அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன், இவர் வந்து நாட்பட்ட நிலைக்கு தான் பேஷண்ட்ஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மக்களே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேஜில் தான் போய் பார்க்குறாங்க. யாருமே ஆரம்ப கட்டத்திலலாம் வர்றதில்லை. ஸோ அதோட விளைவுகள் தான் இப்போ 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வர்ற பேஷண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ரிசல்ட் கொடுக்க முடியும். கொஞ்சம் மருந்து சாப்பிட 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த நோய் குறையிறதுக்கான அறிகுறியே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க, என்ன கேட்கணும் சொல்லுங்க. என்னோட பையனுக்கு 10 வயசு ஆகுதுங்க. அவனுக்கு எப்ப பாருங்க தும்மல், கண்ணு அரிப்பு மாதிரி வருது, சளி ஒழுகிட்டே இருக்குதுங்க. சரிங்கம்மா, இது ஏதாவது சாப்பிட்டா அதிகமாகுதுங்களா? இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்குறேன், அன்னைக்கு மட்டும் கேட்குதுங்க, மித்த டைம் மறுநாள் அதே போலயே ஆகுது. சரிங்கம்மா, நீங்கள் அதாவதும்மா ஏதாவது இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, ஐஸ்கிரீம், மீன், நண்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா அதிகமாகுதுங்களா நோயோட தன்மைகள்? மீன் சாப்பிட்றானுங்க, சாக்லேட்டு 1 நேரம் சாப்பிட்றானுங்க. சாக்லேட் சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகுதுங்களா இந்த மாதிரி? என்னங்க சார்? சாக்லேட் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தும்மல் அது மாதிரிலாம் வருதுங்களா? இல்லைங்க சார், ஆனா இது தொடர்ந்து அவனுக்கு இருந்துட்டே இருக்குதுங்க. ரொம்ப வெயில் காலம் மட்டும்தான் நல்லா இருக்கிறான், மித்தபடி மழைக்கால குளிர்காலத்துல இப்படியே தான் இருக்குதுங்க. சரிங்கம்மா, நான் பதில் சொல்றேன், நீங்க கவனிச்சுட்டு வாங்க. நன்றிம்மா, நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சார், உங்களோட கேள்வி பதில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துடலாம் சார். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன கேளுங்க. மேடம், என் நேம் கோட்டியப்பன் மேடம். சொல்லுங்க சார். மேடம் எங்க அம்மாவுக்கு மேடம் கிரியேட்டின் லெவல் கொஞ்சம் கம்மியா அதிகமா இருக்கு மேடம். எவ்வளவுங்க சார் இருக்கு? சார் கிரியேட்டின் லெவல் பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்கு சார். யூரியா பாத்தீங்கன்னா ஒரு 50 இருக்கு சார். சரிங்க சார், என்ன சொல்லியிருக்கிறாங்க மருத்துவர்கள்லாம்? மருத்துவர் அதான் சார், நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா அது குறையவே மாட்டேங்குது சார். யூரியா கிரியேட்டின் லெவல் கொஞ்சம் கம்மியாகுது, மறுபடியும் வந்து ஆட்டோமேட்டிக்கா கூடிக்கிடுது. அதனால வயிறு வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கு சார். சாப்பிட்டா வந்து வாமிட் வந்துட்டே இருக்கு, சாப்பிட முடியல சரியா, அதனால பிரச்சனை இருக்கு சார். சரிங்க சார், இப்போ அவங்களுக்கு யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருக்குன்னு அதை தவிர அவங்களுக்கு ரத்த அழுத்த நோய் இல்லை சர்க்கரை நோயெல்லாம் இருக்குதுங்களா? இல்ல சார், பிரஷர் சுகர் எதுவுமே இல்லையா சார்? பிரஷர் சுகர் எதுவுமே இல்லை, கிடையாது சார். சரி, எந்த காரணத்தினால இது மாதிரி ஏறி இருக்குன்ற சொன்னாங்களா? ஏதாவது மூட்டு வலி, தலைவலி அதுக்கு மாதிரி அதிக நாள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல சார், அது வந்து ஒரு மெடிசன் வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டதுனால தலை சுத்தம் சொல்லிட்டு வெட்டிங்கிற ஒரு மெடிசன் வந்து அதிகமா எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதனால கூட ஆயிருக்கலாம், மருந்து அப்படின்னு சொல்றாங்க சார். அலோபதி மெடிசன் சாப்பிட்டதுனால கூட கிட்னி பைப் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். சரிங்க, நான் பதில் சொல்லிட்டு வரேன், நீங்க கவனிச்சுட்டு வாங்க சார். நன்றிங்க தொடர்பு கொண்டதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த சைனஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. சைனசைட்டிஸ், அலர்ஜி, தும்மல் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த களைச்சிக்கொட்டையும் மிளகும் சொன்னேன் பார்த்தீங்களா, சரிப்பாதியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி காலைல 1 ஸ்பூன் நைட்டு 1 ஸ்பூன் சுடுதலை கலந்து சாப்பிட்டு வந்தாங்கனாலே நிச்சயமாக நல்ல பலன் தரும். அதுக்கு மேலே உங்களுக்கு நிரந்தர குணம் தேவைன்னா அருகில் உள்ள மருத்துவர்கள் சித்தா ஆயுர்வேத மருத்துவர்கள் அணுகி உங்களுக்கு நீங்கள் நிவாரணம் பறிச்சுக்கலாம். இப்போ நம்ம நண்பர் அடுத்து பேசின நண்பர் வந்து அவங்க அம்மாக்காக கேட்டிருந்தாங்க. யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகமாகிறது பெரும்பான்மையாக அதோடைய தன்மைகள் என்ன ஆகும், என்ன நிலைமை அப்படிங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். யூரியா கிரியாட்டின்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற உப்போட லெவல், சிறுநீரகம் ஒழுங்காக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அளவு, அதாவது ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அளவீடாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து யூரியாவும் கிரியாட்டினும் அதிகமாக இருக்குது அப்படின்னா, யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 90% சிறுநீரக செயலிழப்பு ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். மீதி 10% ஏதாவது இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது சிறுநீர் பாதை தொற்று வியாதிகள் இது மாதிரி எதாவது இருந்தாலும் யூரியா கிரியாட்டின் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா வந்து தலை சுத்தலுக்கு மருந்து எடுத்துக்கிட்டதாகவும் ரொம்ப காலம் மருந்து எடுத்துட்டாவும் அதை தொடர்ந்து இது மாதிரி வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க.
நிச்சயமாக இது ஆங்கில மருத்துவத்தினால கண்டிப்பாக இதை வந்து கட்டுப்படுத்தவும் முடியாது, குணப்படுத்தவும் முடியாது. அடுத்தது வந்து டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போய் டயாலிசிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவருக்கு நம்ம சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, யூரியா கிரியாட்டின் லெவலை குறைக்கிறதுக்கான மருத்துவத்தை மேற்கொள்ளணும். யூரியா கிரியாட்டின் குறைக்கணும் அப்படின்னா சிறுநீரகம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். சிறுநீரகத்தோட அளவு வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னா 9 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இது மாதிரி ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஷ்ரிங்க் ஆகிறது வந்து ஷ்ரிங்க் ஆக சிறுநீரக செயல்பாடு சுத்தமாக குறைஞ்சி போய் நம்ம அதை சிறுநீரகத்தை செயல்படுற வேலையை வந்து டயாலிசிஸ்ன்ற மிஷின் மூலிமா வெளியில் செயல்படுற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ என்னன்னா சிறுநீரகத்தை சுருக்கமாகிறத முதல்ல தடுத்து நிறுத்தணும், அதுக்கப்புறம் தான் குணப்படுத்துதல் இறங்க ஆரம்பிக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து உப்பு வகையான உப்பு சேர்த்த உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, தவிர்க்கணும். பொட்டாசியம் அதிகமாக உள்ளக்கூடிய பழங்களை சாப்பிடக்கூடாது, இது மாதிரிலாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் சொல்லி அதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி கட்டுப்படுத்தினாலும் அவங்களுக்கு யூரியா கிரியாட்டின் குறையாது, ஏறிட்டு தான் இருந்திருக்கும். அதை அவர் கண்கூடாவே பார்த்துருந்துருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நீர் அதிகமாக வெளியேற மாதிரி அதை ஒர்க்லோட குறைக்கணும். நீர் அதிகமாக வெளியேறக்கூடிய தன்மைகள் கிட்னி கொடுக்கறத குறைக்கணும். கிட்னியோட ஒர்க்லோட குறைச்சி கிட்னியை வந்து வலுப்படுத்துகிற மாதிரி மருந்துகள் கொடுத்து கிட்னியை பழைய நிலைமை கொண்டு வர மாதிரி தான் மருந்துகள் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம போக போகிறதுல நம்ம இந்த சிறுநீரக செயல்பு எதனால் வருது, எதெல்லாம் தொடர்ச்சியாக வருது அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சித்தா ஆயுர்வேத மருத்துவர்களை பார்த்து சிறுநீரக செயலிழப்பு தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் குணப்படுறதுக்கான முயற்சியில் இருக்கணும். இவர் வந்து அப்படி உப்பு போட்டு சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா கடைகளில் இந்து உப்புன்னு விற்கும், அந்த உப்பை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வைக்கிற தூள் உப்பு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த உப்பு கிடைக்காத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பல் நிறம் வந்ததுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த உப்பை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்புறமேட்டு சிறுநீரகத்துக்கு அதிகமாக ஒர்க் லோடு கொடுக்குற மாதிரி விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. ஒர்க் லோடு கொடுக்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக உள்ள உணவுகள்லையும் இல்லை மாத்திரை வடிவிலையும் போச்சுன்னா சிறுநீரகம் அதிகமாக எலிமினேஷனில் ஈடுபட ஆரம்பிக்கும். தண்ணி அதிகமாக குடிக்கிறப்ப அதிகமாக எலிமினேஷன் வர ஆரம்பிக்கும். தண்ணிக்கு பதிலாக அதாவது வேறு ஏதாச்சும் இந்த சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் இந்த மாதிரிலாம் நம்ம லிக்விட் டயட்லாம் எடுக்கிறப்ப அதிகமாக சிறுநீரகம் எலிமினேஷனில் ஈடுபட ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்து சிறுநீரக யூரியா கிரியாட்டின் அதிகமாச்சுன்னா கை கால் வீக்கம் ஏற்பட்டு சிறுநீர் போகிறது குறைய ஆரம்பிக்கும், உடம்புகளில் நீர் தேங்க ஆரம்பிக்கும். இப்போ நீர் தேங்க ஆரம்பிக்கிறப்ப அந்த நீரை வெளியேற்றணுங்கிறதுக்காக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை கொண்டு போயிடணும். ஸோ அதுக்காக தான் அதுக்கு பிஃபோராக இவங்க ஆரம்பத்திலே பண்ணாதான் உண்டு. 5 பாயிண்ட் கிரியாட்டின்குள்ளே இருக்கிறப்ப நிச்சயமாக அதை ரிவர்ஸ் பண்ணி அந்த 2 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் 1.5 அந்த மாதிரி ரேஞ்சில் கொண்டு இருக்க முடியும். அதே 5 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமான விஷயம். அதே டயாலிசிஸ் பண்ணிட்டாங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. டயாலிசிஸ் ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இந்த யூரியா கிரியாட்டின் ரைஸ் ஆகிறத நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கும். ஸோ டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் எல்லா விதமான முயற்சியும் எடுத்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வேலைகள் இறங்கணும். சப்போஸ் அப்படி முடியல அப்படின்னா, இது முயற்சி எடுக்கல அப்படின்னா கட்டாயம் டயாலிசிஸ் கொண்டு போய் விட்டுருவோம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? கரூர்லேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க சார், என்ன கேட்கணும்? கரூர்லேருந்து பேசுறேங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. எனக்கு வயிற்று கோளாறு இருக்கு சார், ஜீரண சக்தி ஆக வயிறு உப்பிக்கு சார். வயிறு கோளாறு. அது எப்பயிலேருந்து சார் இருக்கு உங்களுக்கு? எத்தனை வருஷமா இருக்கு சார்? ஒரு 5-6 வருஷமா இருக்கு சார். நல்லா வயிறு அப்படியே உப்பி சார், ஜீரணம் ஆக மாட்டேங்குது சரியா. உங்களுக்கு என்ன வயசு ஆச்சு சார்? சார் 52 வயசு ஆகுது சார். எவ்வளோ சார்? 52 சார். 52. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? சர்க்கரை நோய், ரத்த அழுத்த நோய் ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா? அதெல்லாம் இல்லைங்க சார். சரி, வயிறு உப்புசம் மட்டும்தான் இருக்கு, அப்படி தானே? உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுங்களா? ஆமா சார், மலச்சிக்கல் ப்ராப்ளம் சார். வயிறு உப்பிக்கு சார், அடிக்கடி கேஸ் ப்ராப்ளம். தலைவலி வருங்களா சார் அடிக்கடி? தலைவலி வர்றது இல்லைங்க சார் அதிகா. சரிங்க சார், நான் பதில் சொல்றேன், நீங்க கவனிச்சுட்டு வாங்க. நன்றிங்க தொடர்பு கொண்டதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுடைய கேள்விக்கு டாக்டர் பதில் சொல்லுவாங்க. அடுத்த நேர் பார்ப்போம். வணக்கம், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ. ஓகே, நேர் கூட தொடர்ந்து பேச முடியல. ஓகே, இதுக்கு முன்னாடி பேசின நேருக்கு இந்த வயிறு ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நமக்கு சமீப காலமாக அதிகரிக்கிற நோய்களுக்கு பெரும்பான்மையான காரணம் பார்த்திங்கன்னா ஒரு 90 to 95% காரணம்னு பார்த்திங்கன்னா வயிறு தான். வயிற்றில் இருக்கக்கூடிய அஜீரண கோளாறுகள் தான் இந்த பெரும்பான்மையான நோய்களுக்கு காரணம். சக்கரை நோய்களுக்கே அதுதான் பேஸ், சரிங்களா? அந்த பரம்பரையாக வருது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டாலும் வச்சுக்கோங்களேன். நம்மளோட இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உயிரிலேருந்து வந்தவங்க மாதிரி இருப்பாங்க. அப்போ எல்லா பரம்பரையில் இருக்கிற டெட் எண்டில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா வியாதியோடும் பிறந்தவங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வியெலாம் இருக்கணும். இது ஒரு வித்தியாசமாக கேட்டார் ஒரு பேஷண்ட் என்கிட்ட. இது மாதிரி தான்
சார் நீங்கள் வந்து ஆதாம் நபி ஏவல் நபி அவங்கள்ட்ட இருந்து வரீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு எல்லா வியாதியும் வந்திருக்கும் போல இருக்குது, அதனால தான் பரம்பரையாக வருது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வேடிக்கையாக கேட்டாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பரம்பரை வியாதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மியூட்டேஷனில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உருவாகும். சரிங்களா? ஸோ இப்போ பரம்பரையாக வர வியாதிகள் வந்து பெரும்பான்மையாக இந்த ஃபார்முலேஸ், அந்த சாப்பாடு சமையல் ஃபார்முலா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அம்மா வந்து பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பிள்ளை வந்து அவங்க பொண்ணுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்குறப்ப அந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் மாறாமல் கொஞ்சம் ஆல்ட்ரேஷனோட அதே ஃபார்முலாவோட வருமா, அவங்க சமைக்கிற சாப்பாடில் இன்டைஜஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே. இது இல்லாமல் நம்ம இப்போ நிறைய உணவுவாதி செயல்களில் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் நிறையா சேர்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு ஒரு காய்கறி விளையிறதுலேருந்து நெல்லுலேருந்து எல்லாமே வந்து